ப்ரோ கபடி சீசன் 12 அதில் தமிழ் தலைவர்ஸுக்கான ஸ்டார்டிங் 7 எப்படிலாம் இருக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்கலாம், வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் தலைவர்ஸ் ஆக்ஷன்லையும் சரி ரீட்டர்ன்ஸும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் நல்ல கவர் பிளேயர்ஸ் ஆக்ஷனில் போய் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போயே ஸ்குவாடு கொஞ்சம் நல்ல பேலன்ஸாக தான் இருக்குது. வாங்க நம்ம ஸ்டார்டிங் 7 எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் கார்னரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாகர் ராத்தி, அலிரேசா பலிலி ஈரானியன் பிளேயர், அப்புறம் பார்த்திங்கன்னா சுரேஷ் ஜாதவ். 3 பேர் தான் ரைட் கார்னர் பிளேயராக இருக்காங்க இப்போ நம்ம ஸ்குவாடில். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறது யாருன்னா நம்ம சாகர் ராத்தி தான். அது எந்த டவுட்டும் கிடையாது. மற்ற 2 பேரும் இவருக்கு பேக்கப்பாக தான் இருக்க போகிறாங்க. லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் இன்ஜுரி ஆகிட்டு, அதனால் ஃபுல் சீசனை ஆட முடியாமல் போயிட்டு, இந்த வருஷம் நல்லா ஃபுல் ஃபிட்னஸோடு இருக்கார். அதனால் ரைட் கார்னரில் அவர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறார் இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் கார்னரு, இதில் வந்து நித்தேஷ்குமார், மோகித்துங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே சூப்பரான டிஃபெண்டர்ஸ் தான். 2 பேருமே பிகேஎல் ப்ரோவன் பிளேயர் தான். லாஸ்ட் இயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நித்தேஷ்குமார் நமக்கு லெஃப்ட் கார்னரில் சம்பவம் பண்ணிட்டார் தான் சொல்லி ஆகணும். லாஸ்ட் சீசனில் 3rd ஹையஸ்ட் டேக்கிள் பாயிண்ட் நித்தேஷ்குமார்கிட்ட தான் இருக்குது. அதனால் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரோ. அவருக்கு நல்ல பேக்கப் மோகித்துமே ஒரு செமையான பிளேயர் தான். பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு அவருக்கு. அவர் வந்து புனேரி பல்டன், ஹரியானா ஸ்டீலர்ஸ் பண்ணுற 2 அடிக்கு நல்லா ஆடி இருக்காரு. ஆனால் ஸ்டார்ட் பண்ண போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா நித்தேஷ்குமார் தான் ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு பேக்கப்பாக தான் இருக்க போகிறார் மோகித். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கவர், இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரோனக்கு, தருண், இதில் 2 பிளேயர் இருக்காங்க கவர் பொசிஷனில். நம்ம கொஞ்சம் வீக்கான பொசிஷன்னா கவர் தான். லாஸ்ட் சீசன் நம்ம கவர் காம்பினேஷன் செட் ஆகாமல் போயிட்டு கடைசி வரைக்கும் லாஸ்ட் சீசனில். அதனால் இந்த சீசன் வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 கேம்ஸ்லேயே கவர் பொசிஷன் செட் ஆகிட்டுனா கவர் காம்போ செட் ஆகிட்டுனா பிரச்சனை கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ரோனக் அவருக்கு தான் பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லாஸ்ட் சீசன் பார்த்துக்கிட்டனாக்கா நமக்கு அபிஷேக் விளாண்டா ரைட் கார்னரில். அப்புறம் இவருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்தது நல்லாவே டேக்கிள் பண்ணார். ஆனால் என்ன கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிள் தான் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்தார். இந்த சீசனும் ரோனக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவருக்கு பேக்கப்பாக இருக்க போகிறாரு தருண். ஆனால் சர்ப்ரைஸுக்கு சொல்ல முடியாது, தருணே ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். அவரோட அந்த ப்ரீ சீசன் கேம்பை பொறுத்து தான் இருக்குது எப்படின்னு. ஆனால் என்னோட சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோனக் தான். நெக்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவர் தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுஜ் காவடே, ஆஜிஸ் 2 பிளேயர் தான் இருக்காங்க. 2 பிளேயரும் பார்த்திங்கன்னா ஈக்குவலி குட் பிளேயர் தான். ரொம்பவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. லாஸ்ட் சீசனு ஒரு டீசெண்டாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசன் ஒரு மேட்ச்சில் ஆஜிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, ஒரு மேட்ச்சில் அனுஜ் காவடே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே ஒரு டாப் கிளாஸ் டிஃபெண்டர் கிடையாது, ஓரளவு மீடியம் ரேஞ்சு டிஃபெண்டர் தான். அதனால் நமக்கு இந்த சீசன் கொஞ்சம் வீக்னஸ் பாயிண்ட் லெஃப்ட் கவராக தான் இருக்க போகுது. இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கோச் சஞ்சு பிள்ளான் கையில் தான் இருக்க போகுது. இதில் என்னோட ஒப்பீனியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஜிஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் அனுஜுக்காவோட கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் நல்ல டிஃபெண்டரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தான ரைடிங் பொசிஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அள்ளப்பட்டு குமிச்சு வச்சுருக்காங்க ரைடிங் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா பவன், அர்ஜுன், விஷால், தீரஜ், யோகேஷ் இவங்கெல்லாம் ரைட் ரைடர்ஸு. லெஃப்ட் ரைடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர, மோயினி, ஹிமான்சு, அபிகிராஜ், ரோஹித் இவங்கெல்லாம் லெஃப்ட் ரைடர்ஸு. இதில் யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேசால் கன்ஃபார்ம் ஷூர் ஸ்டார்டராக இருப்பார். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் ரைடு பாயிண்ட் இவர்கிட்ட தான் இருக்குது. லாஸ்ட் சீசன் ஜெய்ப்பூர் பிம்காந்தர்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருந்தவர் அர்ஜுன் தேசால் தான். அங்கேருந்து அப்படியே அர்ஜுன் தேசாலையும் சஞ்சு பிள்ளானும் தூக்கி அந்த உட்கார வச்சார் தமிழ் தலைவாசில். அதனால் கன்ஃபார்ம் அர்ஜுன் தேசால் தான் சென்டர் பொசிஷன் விளாட போகிறாரு. அதனால் இவர் தான் மெயின் ரைடராக இருக்க போகிறாரு. இவர் சப்போர்ட் ரைட்டிங் யாராருன்னா சப்போர்ட் ரைட்டிங் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. பவன் ஷெராவத் இவர் சப்போர்ட் ரைட்டிங்காக சொல்லணும். இவர் ஆல்ரவுண்டு கூட பவன் ஷெராவத். இவர் ரைடிங் மட்டுமே இல்லை, நல்லா டிஃபெண்டிங் நல்லா பண்ணுவார். இதை நான் சொல்லலை, நம்ம டீமோட அசிஸ்டன்ட் கோச்சு சொல்லியிருக்காரு. பவனை தேவைப்பட்டால் நாங்கள் கவர் பொசிஷனோட விளையாட வைப்போம், அவர் நல்ல டிஃபெண்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதனால் கவனை கூடிய சீக்கிரம் நம்ம கவர் பொசிஷனோட எதிர்பார்க்கலாம். நம்ம டீமோட கவர் பொசிஷனும் அதில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பவனும் ரைடை பொறுத்தவரையிலையும் பழைய பவனான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவானா. அந்த அளவுக்கு அவர் நம்ம தமிழ் தலைவர் ஏற்பட்ட இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட பார்க்க முடியல. அவரோட ஃபார்மே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு தான் சொல்லணும். ஸோ அவரால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா அவருக்கான நல்ல பேக்கப்போடு நம்ம டீமில் இருக்குது. மோயின் சஃபாக்கி, விஷால், நல்ல யங் ரைடர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நம்ம டீமில். நரேந்தர் கண்டோலா கூட இருக்கார். என்ன தான் இத்தனை பேர் இருந்தாலும் அவர் தான் செகண்ட் ரைடராக ஸ்டார்ட் பண்ணுவார். 3rd ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்தர் கண்டோலா. இவர் அந்த அளவுக்கு ஹைட்டு கிடையாது, இவருக்கு மைனஸ்னால் ஹைட்டு மட்டும்தான். ஆனால் மற்றபடி நல்லா குயிக்காக போனஸ் போடுறது, நல்லா டிஃபெண்டரோட மூவ்மெண்ட்டை கணிச்சு டக்குன்னு டச் பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வர, நல்லா குயிக்காக எஸ்கேப் ஆவார். நல்லா லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளில் கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. அதனால் ஆங்கிள் இன்ஜுரினால கொஞ்சம் சில மேட்ச் மிஸ் பண்ணார் லாஸ்ட் சீசனு. ஸோ இவர் தான் இந்த 3rd ரைடராக ஸ்டார்டிங் மேட்ச்சில் இருப்பார். போக போக
இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா நல்ல பேக்கப்பாக மோயின் சபாக்கி விஷால்லாம் இருக்கார். மோயின் சபாக்கி போன சீசன் நரேந்தர் இல்லாதப்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நல்லா லெஃப்ட் ரைட்டில் சூப்பராக பண்ணார் லாஸ்ட் சீசனு. இது பத்தாவதுக்கு நிறைய யங் ரைடர்ஸ் இருக்காங்க நம்ம டீமில், நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் ரைடிங் பொசிஷனை பொறுத்தவரை பயப்பட வேண்டியதில்லை. அது எப்படி விளையாட வைக்க போகிறான்னு கோச்சோட கையில் தான் இருக்குது. ஸோ ஃபைனல் நம்மளோட ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் வந்து சாகர் ராத்தி, லெஃப்ட் கார்னரில் வந்து நிதேஷ்குமார், ரைட் ரைடர் வந்து பவன் ஷராவத், லெஃப்ட் ரைடர் தான் யார் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். மோயின் சபாகில், நரேந்தர் கண்டோலா இல்லை விஷால் சாகரோட போட்டுக்கலாம். ரைட் கவர் பார்த்தீங்கன்னா ரோனக்கு, லெஃப்ட் கவர் பார்த்தீங்கன்னா ஆசிஸ் மாலிக்கு. நமக்கு இந்த விஷயம் கொஞ்சம் வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர் பொசிஷன் தான். மற்றபடி எல்லாம் ஓகே தான். நமக்கு மெயின் ரைடர் அர்ஜுன் தேஸ்வால், அவர் தான் எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. மற்ற 2 பேர் யாரும் கேட்டால் செகண்ட் ரைடர் வந்து பவன் ஷராவத். இவர் நம்ம மேட்ச் விளையாடும் போது தான் தெரியும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு. பழைய ஃபார்மில் வந்துட்டாருன்னா சொல்லவே வேண்டியதில்லை, பவன் ஷராவத் தான். அப்படி பவன் ஷராவத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அவருக்கு பேக்கப்பாக நரேந்தர், விஷால், நிறைய யங் ரைடர்ஸ் இருக்காங்க. தேர்ட் ரைடர் மோயின் சபாய்க்காக எடுத்திருக்காங்கன்னா அவருக்கு நல்ல ரீச் இருக்குது. நல்லா ஃபிசிக்கு யூஸ் பண்ணி நல்லா டக்குன்னு ரீச் ஆகிடுவார். அவர் லாஸ்ட் சீனோட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதே தான் மோயின் சபாய்க்கும் அதே தான். அவரும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கினுச்சுன்னா நம்ம ஹிமான்சு கூட இருக்கார். அவர் நல்லா லெஃப்ட் கார்னர் ஆடுவார், லெஃப்ட் இன்னும் ஆடுவார். நல்லா மல்டி டைமென்ஷனல் பிளேயர் அவர். ஸோ இதான் நம்ம ஸ்டார்டிங் 7. ஸோ இந்த சீசனுக்கான ஸ்டார்டிங் 7 இப்படி தான் இருக்க போது நமக்கு. வேறு எதுவும் டீமோட ஸ்டார்டிங் 7 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.